சொல்லலாம். யாராவது ஸ்கேல்பிங் பண்ணீங்க? யாராவது ஸ்கேல்பிங் பண்ணீங்க? எவ்ரிவன் யாராவது ஸ்கேல்பிங் பண்ணீங்க? எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட்டு பிரகாஷ் என்றவர் 4488 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, 85 ருபீஸ். தேங்க்யூ குருஜி, 4K ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்குற அஸ்ட்ரான் 15K, ஓகே, ப்ராஃபிட் 4200 ருபீஸ். ஓகே, முத்து சாமி ட்ரேடர், ஓகே சார் அப்படின்னு இருக்காரு. 160 above ட்ரையல் சார், ஓகே தேங்க்யூ. 2K ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 17K நாகராஜன், அப்புறம் 20K கிருஷ்ணன், கருப்புன்றவர் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் சொல்லிட்டேன். ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் சார் தேங்க்யூன்னு சொல்லியிருக்காரு. 90K ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது ஹரி என்பது 90K ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 6K ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அருண்குமார், சூப்பர். எல்லாரும் ஓவராலாக நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எவ்ரிடே கிரீன் டே, சூப்பர். ப்ராஃபிட் புக்கிங் 11K சார், 2K சார், ஓகே சூப்பர். வெயிட்டிங் ஃபார் 160, சூப்பர். ஐ எம் ஹோல்டிங் சார், ஓகே 700 ருபீஸ் ப்ராஃபிட். 160 வரையும் ஹோல்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 1K ப்ராஃபிட், ஹோல்டிங் சார், ஹோல்டிங் சார். நான் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டாப் லாஸ் வரையும் நான் ஹோல்டு பண்ணுவேன். நான் டார்கெட் வரையும் வெயிட் பண்ணுவேன். 160னா 160 தான். 160 ரூபா அடிச்சாதான் 160 ரூபா அடிக்கும். இது பர்ஃபெக்ட். வெயிட்டிங் ஃபார் 160, ஹோல்டு, சூப்பர் சூப்பர். இப்போ 140 போயிட்டு இருக்கா, 140 ரூபா போயிட்டு இருக்கா, கமெண்ட் பண்ணுங்க. 140 திரும்ப அகைன் போயிட்டு இருக்கா. இது சிங்கிள் கேண்டல் 160 ரூபாயை அடிச்சு முடிச்சிரும். ஓகே, மார்னிங் கெட் ஸ்டார்ட் ராட் சார், தேங்க்யூ ப்ரோ. 25,400 கால் ஆப்ஷன். ஓகே, நம்ம என்ட்ரி கொடுத்த இடம் எவ்வளவு சார்? என்ட்ரி கொடுத்த நான் மென்ஷன் பண்ண முடியுமா? நான் எது வரையும் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேன், எது வரையும் அது கீழே இறங்கணும்னு சொல்லியிருந்தேன். மெல்ட் ஆகக்கூடிய பிரீமியம் நான் சொல்லியிருந்தேனா? மெல்ட் ஆகக்கூடிய பிரீமியம் நான் சொல்லியிருந்தேன். மெல்ட் ஆகும் சார் செல்லிங்ல 135 சார், 132 133ல நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். 135 இல்ல, 132. சார் 163 ரூபா வரையும் 160 ரூபா வரையும் கூட மெல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு புட்டுக்கான பிரீமியம், ரைட்டுங்களா? இப்ப பண்ணுங்க சார் கமெண்ட். இப்ப எப்படி இருந்துச்சு? நான் டச் பண்ணணும்னு சொல்லி இருந்தேன், டச் பண்ணிச்சா இல்லையா? எவ்ரிவன் கமெண்ட். லைக் போடுங்க ப்ரோ. லைக்ஸ் இல்லையே, லைக்ஸ் இல்லையே. லைக்ஸ் போடுங்க. இப்ப பாருங்க, மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. மார்னிங் இந்த அளவுக்கான ப்ராஃபிட்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட்டா காலையில வந்தோம் 9:15க்கு. இப்ப பார்க்கும்போது 9:35 ஆயிட்டு இருக்கு. பர்ஃபெக்ட்டா 25,400 கால் ஆப்ஷன். நம்ம என்ட்ரி கொடுத்தது 132 லெவல். இப்ப போயிட்டு இருக்கிறது ஹையஸ்டா பார்க்கும்போது 165 வரையும் டார்கெட் வச்சிருக்கான். நான் 160ல எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பர்ஃபெக்ட்டா எக்ஸிட். பாருங்க, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை பாருங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸை பாருங்க. அதுக்கப்புறம் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் நிறைய பேருக்கு தெரியல நம்மளுடைய சேனல் இருக்கு அப்படின்றதுக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணா மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? எப்படி இருக்கு? 70K ப்ராஃபிட், 6K ப்ராஃபிட், 18,500 rupees ப்ராஃபிட், சூப்பர். எப்படி இருந்தது சார்? அதனாலதான் நிறைய பேருக்கு இழந்துட்டு இருக்க தவிக்கக்கூடிய மக்களுக்காக இந்த விஷயங்கள் சொல்லுங்க சார், பண்ணுங்க சார் சொல்றேன். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, கான்பிடன்ஸோட இருங்க, பயப்படாதீங்க. உங்கள் பயம்தான்
உங்களை வெளியேற்றும் உங்கள் பயம்தான் உங்களை தோல்வியை நோக்கி கொண்டு போகும். அது நல்லா நினைச்சு பார்த்துங்க. பயந்து வாழ்றதை விட வீரமாக செத்துடலாம். ஓகேங்களா? எத்தனை நாளைக்கு பயந்து பைசா இழந்துட்டே இருப்போம். எத்தனை பேர் பயந்து எத்தனை பேர் நம்பி ஏமாந்து இருப்பாங்க. நம்ம ஒரு நாளாவது ஃபெயிலியர் இருக்குமா டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஒரு நாள் இப்ப வரையும் கண்டினியூ 2 மந்த் தான் ரெக்கார்ட். 2 மந்த்துக்கு மேல போயிட்டு இருக்கோம். 2 மந்த்துக்கு மேல நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். டெய்லி கிரீன்னா டெய்லி கிரீன் தான். உங்களோட ஃபீட்பேக் மனசார தேங்க்யூ சொல்லுங்க. பிரபசக்திக்கு தேங்க்யூ சொல்லுங்க. நமசிவாயனுக்கு தேங்க்யூ சொல்லுங்க. சிவராத்திரி அல்டிமேட்டா இருந்து நினைக்கிறேன். நான் சொல்லி நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பாத்தீங்களா தெரியல. இன்ஸ்டாகிராம்ல போய் ஜாயின் பண்ணுங்க சார். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் யூடியூப்ல கொடுத்துருக்கேன். போஸ்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு அதுல வரும். அப்டேட்டிங் வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே டோட்டலா கொண்டு வர போறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நிறைய பேருடைய ஈஸி டு அக்சஸா இருக்கும். ப்ளீஸ் அதுல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க சார். கல்ல கண்ட நாயை காணும், நாயை கண்ட கல்ல காணுமா? அதுதான் சார் மார்க்கெட். அப்படிதான். பைசா இருக்கும்போது இழந்துட்டு இருப்பீங்க. இழந்துட்டு நிற்கும் போது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதனா கிடைக்கும். இந்தியன் பெஸ்ட் ஸ்கேல்பர் ரால் சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். 12 days கண்டினியூ சார். ஒரு 2.5 month நம்ம கண்டினியூ கிரீனா இருக்கும். 2.5 month. இது ரெக்கார்டு. மிகப்பெரிய ரெக்கார்ட் ஸ்கேல்பிங்ல. அது கூட நான் 30 பாயிண்ட்ஸ் வரை ஹோல்டு பண்ணணும்னு சொன்னா இல்லையா? நிறைய பேர் வெளியே வந்தாங்க பயந்துட்டு. ஆனா நான் வெளியே வரல. ஓகேங்களா? பிரபல சக்திக்கு தேங்க்யூ சொல்லுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் தேங்க்யூ சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆராக்கு தேங்க்யூ சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்களோ உங்களை பாசிட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பபாய். இதோட நம்ம லைவ் செஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். 25,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஓகே. நான் 135ல நான் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்றேன். 135 ரூபா கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷனோட பிரீமியம் 135ல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிருக்கு சார். 133 இன்னும் நான் குறைச்சிருக்கேன். 133 133 லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணிருக்கேன். 25,400 கால் ஆப்ஷன். ஓகே, என்ட்ரி ஆக போகுது சார். எனிஒன் என்ட்ரி ஆக போகுது. ரெடி? கால் சைடுக்கான ஸ்கேல்பிங். சின்ன ஒரு ஸ்கேல்பிங். நிறைய நேரம் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஒரு ஃபுல் பேக்காக நம்ம ஸ்கேல்ப் பண்றோம். என்ட்ரி ஆக போகுது சார். 133 என்ட்ரி ஆயிருக்கு. எனக்கு என்ட்ரி ஆயிருக்கு. 132 கமான் 132 இது ஷார்ப்பா போகக்கூடிய இடம் 150 160 வரையும் போகும் சார். 160 ரூபாய் வரையும் போகும். 160 ரூபாய் கால் ஆப்ஷனோட பிரீமியம். எவ்ரி ஒன் 160 135 போயிருக்கு. 133 என்ட்ரி கொடுத்துருக்கோம். 135 போயிருக்கு. 160 இதனுடைய டார்கெட். ஹையஸ்டா 164. ஓகே, பர்ஃபெக்டா 160 லெவல்ல அடையும். 140 போயிட்டு இருக்கு. எவ்ரி ஒன் 140. அதே மாதிரி புட் ஆப்ஷனோட பிரீமியம் மெல்ட் ஆகக்கூடிய இடம் வந்து 64 ரூபாய் வரை மெல்ட் ஆகும். 64 rupees வரை மெல்ட் ஆகும். நான் செல்லிங்க சொல்லிட்டு இருக்கேன், பையிங்க சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? 143 கமான் 1 புட்டுக்கான பிரீமியம் 64 லெவல் வரை மெல்ட் ஆகணும். 17K ப்ராஃபிட். சூப்பர். ஹோல்டு பண்றாங்க, தாராளமா ஹோல்டு பண்ணுங்க. 160 ரூபாய் வரையும் ஒன் டைம் அவன் டச் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வேர்டை நோட் பண்ணணும். டச் பண்ணும். 20K ப்ராஃபிட் எல்லாம் பண்ணியாச்சா சார்? 145 ரூபாய் போயிட்டு இருக்கு. புட்டுக்கான பிரீமியம் மெல்ட் ஆயிட்டு இருக்கா? புட்டுக்கான பிரீமியம் 174 73 போயிட்டு இருக்கு. காலுக்கான பிரீமியம் 145 45 43 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தா 133 ரூபா. நான் மெல்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். 164 rupees டச் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 164 டச் பண்ணிட்டான் மெல்டிங். காலுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக தொடங்கியாச்சு. 145 146 போயிட்டு இருக்கான். 160 160 ரூபாயை அவன் டச் பண்ணணும். ஓகேங்களா?
காலுக்கான பிரீமியம் சப்போர்ட்டிங் பண்ணிச்சா 160 ரூபாய்க்கு மேலேயே டச் பண்ணுவான் அவன். இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். எல்லாரும் ஹோல்டு பண்ணுங்க சார். 150 போயிட்டு இருக்கு சார். 150 150 150 போயிட்டு இருக்கு. 160 என்னுடைய டார்கெட் சொல்லியிருக்கேன். மெல்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 160 ரூபா வந்தாச்சா? மெல்ட் ஆகி 160 ரூபாய்க்கு வந்தாச்சா செல்லிங்ல? 150 151 கம் ஆன். சூப்பரா இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க சார். எப்படி இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. 160 டச் பண்ண போது சார். 155 டார்கெட் டன். எவ்ரிவன் டார்கெட் டன் ஆக போது. only 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. only 5 பாயிண்ட்ஸ். only 5 பாயிண்ட்ஸ். 160 ரூபாயை டச் பண்ண போது. 160 ரூபாயை டச் பண்ணோம்னா டச் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த வேர்டை நல்லா நோட் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு லெவல் போயிட்டா அந்த பிரீமியம் அந்த லெவல்ல டச் பண்ணணும்னு சொல்லுவேன். எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டச்சிங் சீக்ரெட் தான். எஸ்எல்என்டிங் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? 160 டச் பண்ண போது சார். 160 ரூபாயை டச் பண்ண போது. கிளியரா? கிளியரா சார்? நான் சொன்ன மாதிரி சிங்கிள் கேண்டல் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான் இப்ப வரையும்? 133 to இப்ப வரையும் 22 பாயிண்ட்ஸ். நான் ஹோல்டு பண்ணி இருக்கிறது 30 பாயிண்ட்ஸ். 30 பாயிண்ட்ஸ் வரையும் நான் ஹோல்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 153 154 155 56 156 வரையும் போயிருக்கா. ஒரே ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் அவன் டச் பண்ணுவான். பர்ஃபெக்டா நம்ம லெவல்ல டச் பண்ணணும் அவன். அதான் என்னுடைய வியூ. புரியுதுங்களா? பயப்படாதீங்க ப்ரோ, பயப்படாதீங்க. பயந்தவன் என்ன சொல்லுவாங்க, இந்தியில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஓ டர்கியா ஓ மருகியான்னுவாங்க. புரியுதுங்களா? யார் யார் பயப்படா இருக்காங்களோ, பயப்படுறாங்களோ அவங்க செத்ததுக்கு சமானம். அதை முதல்ல நினைச்சுக்கோங்க. பயப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் பாசிபிள், ஈஸியான ஒரு விஷயம் தான். மார்க்கெட் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சொல்லுவாங்க, சப்பாட் பாடுக்கே தியேகா அப்படின்னுவாங்க. கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கூரையை பிச்சுட்டு கொடுக்குதா? 160 ரூபாய் டச் பண்ண போதா? நான் மெல்ட் ஆகும்னு சொன்னேன். 160 ரூபாய்க்கு கீழே மெல்ட் ஆக போகும்னு சொன்னேன். 160 லெவல் வரை மெல்ட் ஆயிருக்கா? காலுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா? எக்ஸிட் 160 ரூபாய்க்கு மேல ஹோல்டே பண்ணக்கூடாது. ஒன் டைம் அவன் டச் பண்ணிட்டு கீழே வந்துருவான். 164 165 போயிட்டு இருக்கான். ஒன் டைம் அவன் டச் பண்ணுவான். 160 ரூபாய் அவன் டச் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கிடுவான். புரியுதுங்களா? 165 66 rupees. கமான். ஒன்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் விட்டு இருக்கான். ஒரே 5 பாயிண்ட்ஸ் அவன் மூவ்மெண்ட் பண்ணணும். மூவ்மெண்ட் பண்ணாம இப்போ வரை ஹோல்டு பண்ணிருக்கான். ஒன்லி 5 பாயிண்ட்ஸ். 165 அவன் டச் பண்ணியே ஆகணும். அவனோட பிரீமியம் அங்க போயிட்டு 160 லெவல்ல அவன் டச் பண்ணணும். ஓகே 66 150. ஓகே டச் பண்ணிட்டான் சார். எவ்ரிவன் டச் பண்ணிட்டான். எக்ஸிட் எவ்ரிவன், எக்ஸிட் எவ்ரிவன், எக்ஸிட். முடிஞ்சாச்சு. டார்கெட் டன். டார்கெட் டன் கைஸ். டார்கெட் டன். டார்கெட் டன். 158 159 வரை போயிருக்கா. 160 ஒன்லி 1 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கான். 160 டச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 160 டச் பண்ணணும்னா அவன் டச் பண்ணியே தீரணும். பர்ஃபெக்டா அந்த இடத்துல போயிட்டு அவன் டச் பண்ணுவான். அவன் போயிட்டு அந்த பிரீமியம் யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி பிரீமியம் அந்த இடத்துல போய் டச் பண்ணணும்னு கான்ஃபிடன்ஸா யாரா சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எத்தனை வாட்டி நான் எடுத்து காட்டியிருக்கேன். 160 டச் சார். டார்கெட் டன். எவ்ரிவன் டன். எக்ஸிட், எக்ஸிட் கைஸ். எக்ஸிட். 164 165 அல்டிமேட். 163 come on. 168 எக்ஸிட். யாரும் ஹோல்ட் பண்ண கூடாது. எக்ஸிட்னா எக்ஸிட். முடிச்சு டார்கெட்.